கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த விலையேறப்பெற்ற நாளுக்காக, பொழுதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சிறிது நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பு இல்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவும். புளித்த மாவோடு அல்ல, பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவும். நீங்கள் மேன்மை பாராட்டுகிற காரியம் நல்லதல்ல. உங்களுக்கு எது மேன்மையாக தோன்றுகிறது? எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்கள்? அது மேன்மை பாராட்டுகிறதற்கு உரிய காரியம் அல்ல. அது தேவனுக்கு முன்பாக அது மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு வஸ்து அல்ல. தேவன் பிரியப்படுகிற காரியம் அல்ல. தேவனுக்கு பிரியமற்ற ஒரு காரியத்தில் நீங்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள். இதான் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்க நினைக்கிற பரலோக தேவ ரகசியம், புதைபொருள். ஆண்டவர் காணும் பொழுது இவனிடத்தில் என்ன குறை இருக்கிறது? அதுதான் அவருக்கு பிரதானமான காரியம். இந்த குறை உள்ளவனாக அவன் இருந்தால் அவன் நித்திய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியாதபடிக்கு நித்திய அக்கினிக்கு போய் சேர வேண்டியது இருக்கும். எனவே கர்த்தருடைய அன்பு அவனுடைய குறை என்ன என்பதை அவனுக்கு எடுத்து காண்பிக்கிறார். நீங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்களோ அது நான் மேன்மை பாராட்டுகிற அல்லது நான் அங்கீகரிக்கிற, நான் புகழ்கிற காரியம் அல்ல. அது உங்களுக்கு ஜீவன் கொடுத்து உங்களை நித்தியத்திற்குள் அனுப்புகிற ஆவிக்குரிய காரியம் அல்ல. நீங்கள் மேன்மை பாராட்டுகிற காரியம் மாம்சத்துக்குரியவைகளாய் இருக்கிறது. மாம்சத்துக்குரியவைகளை குறித்து நீ மேன்மை பாராட்டுவாய். மனுஷருக்கு முன்பு எது மேன்மையாய் தோன்றுகிறதோ அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கும். தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தில் நீ மேன்மை பாராட்டுகிறவனாக இருக்கிறாய். ஒரு சின்ன காரியமானாலும் போதும், நீ மாம்சத்தில் மேன்மை பாராட்டுவாயானால்
அது பிசைந்த மாவு முழுவதையும் உப்பு பண்ணும். ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் புளித்த மாவு பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஒரு சின்ன மாம்ச சிந்தை, அது தேவனுக்கு விரோதமான பகை. ஒரு மாம்ச சிந்தை எத்தனை காலம், எத்தனை வருஷம் தேவ ஆலயமாக கட்டப்பட்டு கொண்டு வருகிற, கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் செய்கிற இந்த தேவாலயத்தை ஒரு மாம்ச சிந்தை கெடுத்துவிடும். ஒரு மாம்ச சிந்தை. நம்முடைய மேன்மை பாராட்டுதல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த மேன்மை பாராட்டுதலில் தேவனுடைய மகிமை விளங்கணும். மனுஷனுடைய மகிமை விளங்குகிறது அல்ல. தேவனுடைய மகிமை விளங்கும்படியாக தேவன் அதை குறித்து சந்தோஷப்படணும். தேவன் நம்மை பாராட்டுகிறனும். கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. கர்த்தர் எதை குறித்து சந்தோஷப்படுவார் என்றால், நம்முடைய ஆவியின் சிந்தையை குறித்து தான் சந்தோஷப்படுவாரே தவிர நம்முடைய மாம்ச சிந்தையை குறித்து அவர் சந்தோஷப்பட மாட்டார். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஒரு சிந்தையில் ஒரு பெரிய காரியம் நாசமாக போகும். கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் பிரயாசம் எடுத்து கட்டப்பட்டு கொண்டு வருகிற அந்த ஆவிக்குரிய தேவ ஆலயம், இந்த தேவ ஆலயம், ஆவியானவர் வாசம் செய்கின்ற இந்த தேவ ஆலயம் ஒரு மாம்ச சிந்தையினால் அது அழிக்கப்பட்டு போகும். ஆண்டவர் கண்ணும் கருத்துமாக இருக்கிற தன்னுடைய தேவ ஆலயத்தில் ஒரு தீட்டு வந்துவிடக் கூடாது. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே நீங்க மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். நீங்கள் உலகத்தில் இருந்து பிரிக்கப்பட்டவர்கள். நீங்கள் உலகத்தான் அல்ல. கிறிஸ்துவின் மரணத்தை தன்னுடைய மரணமாக விசுவாசித்து, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை தன்னுடைய உயிர்த்தெழுதலாக விசுவாசித்து, உங்களுடைய மனதை மாற்றி விசுவாசித்து தேவ வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து தேவனுடைய பிள்ளைகளாக, ஆவிக்குரிய ஜீவன்களாக உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். நீங்கள் உலகத்தார்கள் அல்ல. உலகத்தார்கள் கொண்டாடுகிற பண்டிகை வேறு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பண்டிகை வேறு. நீங்கள் கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். மற்றவங்க எல்லாரும் மனுஷர்களாக இருப்பாங்க, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மனுஷர்களாக இருப்பாங்க. நீங்க கிறிஸ்துவோடு கூட ஒரே ஆவியாக ஐக்கியம் ஆக்கப்பட்ட ஆவிக்குரிய ஜீவன்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அது இருள், இது வெளிச்சம். அது பாதாளம், இது உன்னதம். அது மரணம், இது ஜீவன். அது கள்ளருடைய குடியிருப்பு, இது தேவன் வாசம் செய்கின்ற தேவ ஆலயம். நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களா? நீங்கள் கிறிஸ்துவின் மரணத்தோடும் உயிர்த்தெழுதலோடும் இணைக்கப்பட்டவர்களா? அப்படியானால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பண்டிகை என்ன? உங்கள் மாம்ச சிந்தையை அழித்து ஆவியின் சிந்தையில் உயிரோடு எழுப்பப்பட்டவனாக பழைய மனுஷனை அழிக்கிறதும், புதிய சிருஷ்டியில் ஆவிக்குரிய ஜீவனாக மறுரூபம் அடைகிறதுமே உங்களுக்கு பண்டிகை. எந்த பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கீங்க? உலகத்தான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மனுஷன் கொண்டாடுகிற பண்டிகையா, அல்லது தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்து, அவர் அப்படிதான் சொல்லுகிறார், பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார், கிறிஸ்து மரித்திருக்கிறார், கிறிஸ்துவின் மரணம் சம்பவித்திருக்கிறது. அந்த மரணத்தில் உங்கள் அனைவருடைய மாம்ச ஜீவிதம் அடிக்கப்பட்டு இருக்கிறது. இனி நீங்கள் மனுஷர்கள் அல்ல, கிறிஸ்துவோடு கூட எழுந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஜீவன்களாக உன்னதத்தில் கிறிஸ்துவோடு வாழ்கின்றவர்கள். உங்களுக்கு உலகத்தார் மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை.
தேவனை பிரியப்படுத்துகிற காரியத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. கிறிஸ்து மரித்ததற்கு பின்பு, உங்களுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டதற்கு பின்பு மனுஷத்துவத்துக்கு இடம் இல்லையே. அதைத்தான் கேட்கிறார். கிறிஸ்து பலியிடப்பட்டு இருக்கிறாரே, இரண்டுக்குள்ள சம்மதத்தை அவர் கொண்டு வர்றாரு. நீங்க மனுஷனை போல வாழ்கிறதற்கு இனி வாய்ப்பு இல்லையே. மாம்சத்தின்படி நடப்பதற்கு நாம் இனி மாம்சத்திற்கு கடனாளி இல்லையே. நீங்க ஏன் மனுஷனை போல நடந்து கொள்றீங்க? கிறிஸ்துவின் மரணம் உங்களுடைய மரணம் ஆயிற்றே. நீங்கள் மரித்தீர்களே, மனுஷ ஜீவிதத்திற்கு மரித்து போனீர்களே, ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. நீங்கள் மனுஷர்கள் மேன்மை பாராட்டுகிறது போல மாம்ச சிந்தை உடையவர்களாக ஏன் இருக்கிறீர்கள்? அது புறம்பே கழித்து போடுங்கள். அது புளித்த மாவு, புளித்த மாவு. அது மனுஷர்களுக்கு சம்பந்தப்பட்டது. ஒரு சிந்தை, ஒரு மாம்ச சிந்தை அது உங்களுக்கு மேன்மை பாராட்டுதலாக இருக்குமானால், தேவன் பிரயாசப்பட்டு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை கொண்டு எழுப்புகிற தேவ ஆலயம் தீட்டுப்பட்டு போகும். நீ உயிர்ப்பிக்கப்பட்டவனா? கிறிஸ்துவின் மரணத்தை ருசி பார்த்தவனா? அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கடைந்தவனா? நீ கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட்டு உன்னதத்தில் வீற்றிருக்கிறவனா? ஒரு மாம்ச சிந்தை உன் ஜீவிதத்தை கெடுக்கும். தேவாலயத்தை உருவாக்குகிறதற்கு பல காலங்கள் ஆகும். ஆனா அந்த தேவாலயத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு மாம்ச சிந்தை போதும். ஆண்டவர் தன்னுடைய சரீரமாகிய சபையை குறித்து அவர் கொண்டிருக்கிற எச்சரிக்கை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பண்டிகை உங்க பழைய மனுஷனை சிலுவையில் அறைகிறதும் அதை கழித்து போடுகிறதும் கர்த்தருடைய சிந்தையை எடுத்துக்கொண்டு ஜெயம் கொள்ளுகிறதுமே உங்களுக்கு பண்டிகை. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு அனுமதிக்கிற ஒவ்வொரு சம்பவங்களிலும் மனுஷத்துவத்தை அழிக்கிறதும் தெய்வத்துவத்தில் மறுரூபம் அடைகிறதற்கும் கிறிஸ்துவின் மரணத்தையும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கிறதுமே நமக்கு பண்டிகையாக இருக்கிறது. எந்த பண்டிகை? எதில் நாம் மேன்மை பாராட்டுகிறோம்? உன்னதத்தில் கொண்டு போய் அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை கொண்டு கிறிஸ்துவுடனே கூட நம்மை உயிர்ப்பித்து உன்னதங்களில் வைத்திருக்கிறாரே, அந்த உன்னத அந்தஸ்தை நீ காப்பாற்றிக்கொள். ஒரு மாம்ச சிந்தையில் உனக்கு ஒரு அழிவு வர முடியும். உன்னை காப்பாற்றிக்கொள். எவ்வளவு கரையும் கொடுத்து கர்த்தருடைய ரத்தம் சிந்துதலினால் உன்னை ஆவிக்குரிய ஜீவனாக உயிர்ப்பித்து உன்னதத்தில் கொண்டு போய் வைத்திருக்கிறேனே, அந்த உன்னத அந்தஸ்து உனக்கு பெரியதாக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு கொடுக்கிற சூழ்நிலையில் எல்லாவற்றிலும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்தஸ்தை நீ தக்க வைத்துக் கொள்ளணும். அதுதான் மறுரூபம், அதுதான் விசுவாசம், அதுதான் ஆவிக்குரிய சிந்தை, அதுதான் தேவனுக்கு முன்பாக நீதி. அதுவே தேவனை பிரியப்படுத்துகிற காரியம், தேவனுக்கு முன்பாக மேன்மையாக இருக்கும். மாம்ச சிந்தை எதுவும் தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கும். உலகத்தாருக்கு உள்ள சுவிசேஷம் வேறு, உயிர்ப்பிக்கப்பட்ட உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷம் வேறு. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய அந்தஸ்தை பிடுங்குகிறதற்கு பலவிதமாக மறைமுகமான சூழ்ச்சிகள் அநேகம் இருக்கும். நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவர் கொடுக்கிற காரியம் நீ எச்சரிக்கையாக இருக்கணும். உன்னை உன்னதத்தில் கொண்டு போய் வைத்தாலும் உன்னதத்தில் இருந்து உனக்கு ஒரு அழிவு உண்டாகி உனக்கு கீழே உன்னை இறக்கும்படியாக உனக்கு விரோதமாக அநேக உபாயங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும். நாம எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு மாம்ச சிந்தைக்கு கூட இடத்தை கொடுக்காதபடிக்கு நம்முடைய மனதின் அறையை கட்டி கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருந்து வாயில் இருந்து வருகிற அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தின் விசுவாசத்தின் அறிக்கையாக எப்பொழுதும் நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டவன் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த சரீரம் கிறிஸ்துவின் சரீரம், இந்த ஆவி கிறிஸ்துவின் ஆவி. நான் ஆவிக்குரிய ஜீவன், உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவன், கிறிஸ்துவோடு கூட ஒரே சரீரமாக ஆவிக்குரிய சரீரமாக இணைக்கப்பட்டவன் என்று நம்முடைய மனதின் அறையை கட்டி கொண்டிருக்கணும். மாமிச சிந்தைக்கு ஒரு நொடி பொழுது கூட இடம் கொடுக்கவே கூடாது. தேவாலயம் தீட்டுப்பட்டு போகும். கர்த்தர் அதில் எச்சரிக்கையாக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தில்
ஆண்டவர் இதை குறித்து தெளிவாக கூறியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 3-4வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 3-4வது வசனம். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியின் மேல் விழ தள்ளிற்று. வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் தன்னுடைய தலையை கொண்டு அல்ல, தன்னுடைய கையை கொண்டு அல்ல, தன்னுடைய வாளை கொண்டு மறைமுகமான சூழ்ச்சி. நீ கிறிஸ்துவுடனே எழுப்பப்பட்டு உன்னதத்தில் இருக்கிறாயா? உன்னை வஞ்சித்து இழுத்து கீழே பூமியில் தள்ளுகிறதற்கு ஒரு சதி நடந்து கொண்டிருக்கு. அது தெரியாது. உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய அந்தஸ்தை இழந்து போகாதபடிக்கு சம்பவங்கள், சூழ்நிலைகள் என்ன நடந்தாலும் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆவியின் சிந்தையில் நடக்கும்படியாக தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உன்னத அந்தஸ்தை ஒருபோதும் இழந்து போகக்கூடாது. அதற்கு இழக்கும்படியாக பலவிதமான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளையை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. வலு சர்ப்பம் பிசாசு. அவனுடைய தூதர்கள் மூலமாக, வால் என்றால் அவனுடைய தூதர்கள் தானே, பலவிதமான தூதர்கள், பலவிதமான அந்நிய போதனைகளை கொடுக்கிற தூதர்கள், பலவிதமான போதனைகள், பலவிதமான பிரசங்கங்கள், பலவிதமான செய்திகள். இன்னைக்கு ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற களங்கமற்ற தெளிவான தேவ வார்த்தையை கேட்பதற்கு மனதில்லை. அப்படிதான் சொல்றார். என் வார்த்தைகளை உங்களுக்கு கேட்கிறதுக்கு உங்களுக்கு மனதில்லை. எங்கெங்கெல்லாமோ போய் நீங்க வார்த்தைகளை கேட்கிறீங்க. யாருடைய பிரசங்கங்கள் தான் குறித்து வைத்து, காலத்தை குறித்து வைத்து, நேரத்தை குறித்து வைத்து, நாளை குறித்து வைத்து, இவர் இப்ப பிரசங்கம் பண்ணுவார், இவர் அப்ப பிரசங்கம் பண்ணுவார். அதை கேட்கிறதற்கு உங்க செவி தினவு இருக்கு. ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கேட்கிறதற்கு விருப்பம் இல்லை.